வீடியோவில் பார்க்க போது பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் கேமில் தான். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டக்கு நம்ம வந்து இதுமாதிரி கேமுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டேன். நானும் கொஞ்சம் ஹெட்செட்லாம் ப்ராக்டிஸ் எடுத்துருக்கேன் மக்களே. ஸோ லெட்ஸ் சி இப்போ சேனலை ஃபாலோ பண்ணிருக்கலாம் தெரியும் நான் எப்படியாப்பட்ட பிளேயர் அப்படின்ட்டு. நான் சொல்கிறது நல்ல வேலை இல்லை மக்களே. நீங்கள் என்ன ப்ரோ இவ்வளோ தானே அப்படிங்காதீங்க. இப்படி பண்ணால் தான் எனக்கு அடிக்கடி அப்பப்பயாவது ஹெட்செட் விழுவுது ரேண்டமாக. இவன் அழுத்தி பிடிச்சா சாடிக்கிறான் மக்களே. இவன் ஹெட்செட் பேர் அதனால ஈகிள் எடுத்தான்னு பார்த்தா ஏன் அழுத்தி பிடிச்சா அவ்வளோ பண்ணுறான். ஓகே வாப்பா வாப்பா வா 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 ரேஞ்சில் வைப்போம் வா. டே வந்தானா ஒரே ஷாட்டு தான். ஐயோ இவன் ஹெட்செட் அடிச்சிட்டான். முடியலை மக்களே முடியலை. டே டக்குன்னு அடுத்தது. ஓகே அடுத்தது நம்ம என்ன கன் மக்களே சூஸ் பண்ணலாம். நம்ம என்ன கன் சூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள். ஈகிள்லாம் வேணாம். P90 வின்செஸ்டர் அவ்வளோதான். வின்செஸ்டர் ஓகே சொல்லுவாங்க. எதுக்கடா அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கு மக்களே. நம்மளோட ஸ்கில்ஸை பற்றி தெரியல. இதை வச்சு ஷாட்ஸு இதை வச்சு 3 ரவுண்ட் ஆஃப் ஷாட்ஸ் அவ்வளோதான். கதை முடிஞ்சிடும். இதை வச்சு கொஞ்சம் அழுத்தி பிடி அவ்வளோதான். இது அதுக்குள்ளே 60 அம்மா வந்ததுக்கு அப்புறமா இதை வச்சு 2 to 3 ஷாட்ஸ் அவ்வளோதான். அதாவது 2 இதுங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறலேவா அவ்வளோதான். இன்னும் செத்துருக்கணும். 178 தானா. ஓகே P90 60 நமக்கு போயிருக்காது. P90 வச்சு நீ அழுத்தி பிடிச்சிக்கலாமே ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இது பெட்டர் காம்பினேஷன் மக்களே. அவன் லோ ஹெச்பியில் இருப்பான். ஒவ்வொரு ஷாட்டும் செம்மையாக போவோம் அழுத்தி பிடிக்கிறதுக்குண்ணா. அழுத்தி பிடிச்சா ஹெல்த்து சீக்கிரமாக குறையும். ஆனால் கம்மியாக தானே இருக்கும் அவனோட ஹெல்த்து. கொஞ்சம் ஜாஸ்தி ஹெச்பி போகிற டேமேஜ் அடித்தா நல்லாயிருக்கும். ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா முன்னாடி ஒட்டி கேளுங்க புரியும். இன்னும் வளரலாம் சரியில்லை. இது நான் பை ஹார்ட் பண்ணது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நாளாக இந்த வின்செஸ்டர் ரிலீஸ் ஆனதுலேருந்து வின்செஸ்டர் அப்படிங்கிற ஒரு கன்னு இந்த எஃப்எஃப் காரனுங்க இது பண்ணதுலேருந்து மக்களே. हरे तरकुरी अरे भैया तरकुरी क्या करता हम तू ஹெட் ஷாட்லேயே போட்டு கொலை பண்ணுவேன் பாய் மக்களே. இப்போயே தெரியுதா நம்மளோட பவர். நூபடேன்னு வந்து யாரும் கமெண்ட் பண்ணி சுத்தாதீங்க. நான் நூபடே தான் எனக்கே தெரியும். கவலையே படாதீங்க ப்ரோ பிளேயர்ஸ். வா வா டே டக்குன்னு வாடா டக்குன்னு வா. ஓகே மலையா இப்போ நம்ம பண்ணது ஒரு ஆசமான ஒரு மூவ். ஹெல்மெட் லெவல் 2 ஹெல்மெட் மக்களே. அதாவது ஹெட் ஷாட். ஓகே 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 கேர்ஃபுல் தான். கேர்ஃபுல்லுங்கிறேன் கண்டுக்காதீங்க. ஈகலை சடா கொலை பண்ணுற வாடா. ஈகலு இருடா வாடா. ப்ளஸ் ஒரு ஷாட் கன்றா. வாடா டே வாடா பார்த்துக்கலாம்டா வாடா. லாங் ரேஞ்சு மீடியம் ரேஞ்சு க்ளோஸ் ரேஞ்சு வா. என்றைக்குமே க்ளோஸ் ரேஞ்ச் வெப்பனை கையில் வச்சுட்டு வர்றது தான் பெட்ரு. ஸ்னைப்பர் எடுத்து ஒரு ஷாட் அடிப்பேன். நல்லா அடிப்பேன். ஓகே கண்டெய்னர் மேலே இருக்கான். ஓகே குட் இஸ் அப்ரோச்சிங் மேன் திஸ் வே. டெசர்ட்டுக்கு வச்சு போட்டிருக்கலாம். ஓகே எத்தனை ஹெச்பிடா எத்தனை ஹெச்பின்னு கூட நம்மளால் பார்க்க முடியாதா. ஓகே பேக்ரவுண்டில் சில பல நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க மக்களே. ப்ளீஸ் இந்த ஒரே வீடியோ மட்டும் அண்ணன் உங்கள் வீட்டு பிள்ளைய மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் கொடுத்து அந்த நாய்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு கேட்குமா கேட்காதாங்க எனக்கு தெரியல. நாய்ஸ் கேட்கலன்னா நல்லாயிருக்கும் வீடியோ. ஓகே வாங்க. கில்டெல்லாம் வாடாடு. நான் கில்டு எத்தனை பேர் மக்களை கில்டை ஜாயின் பண்ணி அதில் ப்ராப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கீழே வந்து அசம்பிள் ஆகுங்க பார்ப்போம். எனக்கு தெரியவே இல்லை எத்தனை பேர் கில்டை யூஸ் பண்ணுறானுன்ட்டு. ஸ்னைப்பரு ஈகலு அப்புறம் M1 873ங்கப்பா. M1 887 ஓகே. போடுறா ஷாட்டு மக்களே. ஓகே டே வாடா எனிமி போயா வா.
டேய் லாங் ரேஞ்சில் இது ஒரு டேமேஜ் பண்ணாதுடா. ஓகே இது வேணால் கொஞ்சம் டேமேஜ் அடிக்கும் லாங் ரேஞ்சில். இது ஏன்னா ஸ்னைப்பர் மகளே. திஸ் இஸ் ஸோ கால்ட் அ ஸ்னைப்பர். இவன் இப்படியே வந்தால் நான் ஈகிள் வச்சு இவனை அடித்து முடிச்சு விட்ருவேன். ஸோ அதுதான் நான் கற்றுட்ருக்கேன். அட்ரா அட்ரா அட்ரா. முடியல 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 மகளே. 150. ஓ 200 HP ஹீல் பண்ணியிருக்கா மகளே. அவன் ஹீல் பண்ணல எனக்கு சித்தா இல்லை அடிக்க போனேன் ஸ்னைப்பரில். இல்லைனா M1-873 எடுத்து போட்டிருப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் சொல்லாத ப்ரோனா எல்லாம் மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஸோ அண்ணன் வெரி ஃபுல் இன்வால்வ்டாக விளாண்டுட்டு இருக்கேன். யாக்கோ பாய் யாக்கோ வாங்க பாய் வாங்க வாங்க பாய் வாங்க. ஷார்ட் கன் மக்களே. இப்போ என்னோட மூளை அடிக்கடி ஸ்டாப் ஆகுது ஒர்க்கிங். நான் இப்போ டொசென்டிகள் எடுத்து அடிச்சிருக்கலாம். ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு இதுக்கும் யூஸே இல்லை. ஓகே சீக்கிரம் ஃபாஸ்ட் அவுத்து விடுங்கடா. என்ன லீவ் மீ. ஒரு சிங்கத்தை கூடுக்குள்ளே போட்டு அடிச்சு வச்சிருக்கிறது அந்த சிங்கத்துக்கு அசிங்கம். रीलोड करो மக்களே. இதுவும் அடிச்சிருக்கலாம். இதுவுமே முடியல. சரி இந்த கன்று நல்லாவே அடிக்க வரும். ஃபஸ்ட்டு இந்த கன்று ரிலீஸ் ஆன டைம்லேயே நான் இதை அப்டேட் பண்ணி நல்லா மாஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். என்ன மேட்ச் பண்ணால் இந்த கன்று எடுப்பேன். இந்த ஹண்ட்லைட் நல்லாவே விளையாட வருங்கிறதுனால ஜெயிச்சிருவேன். பட் இப்போ மித்த எல்லாரும் என்ன மாஸ்டர் பண்ணுறானுங்க. ஸோ நான் அவனை டபுள் ஷாட் பண்ணேன். 205 ஹேக்கர் ரிப்போர்ட் அப்நார்மல். இது அதருங்கிற கேட்டகரியே நான் கொண்டு வரல. எல்லாத்தையும் கொண்டு வரலனால அதருனாலும் கொண்டு வந்துருக்கணும்ல. ஒரு P90 ஒரு வின்செஸ்டர். ஓகே வா பாய். தைரியம் இருந்தால் அவன் தலையை வெளியே காமி. தைரியம். ஓகே ஸ்டார்டிங்கில் தலைவனோட டேமேஜ் அடிச்சு விட்டாச்சு. தலைவா where did you go? ஓகே மக்களே. வின்செஸ்டர் 3 வச்சு அடிக்கிறான். ஆனால் என்னால் ரீச் அப் பண்ண முடியல. ஏன் மேபி சீட்டர். ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறட்டா இந்த வீக் கொஞ்சம் வீடியோஸ்லாம் ஷார்ட்டாக தான் இருக்கும்.